ஹாய், இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரையில் எப்படி சம்பல் செய்கிறன்றதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த கீரைன்ற குருத்து பகுதியை தான் உடைச்சி எடுத்திருந்தோம். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன அரைஞ்சி அதை முதல்ல எடுத்து வைப்போம். பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவையும் திரி வச்சுருந்த தேங்காய் பூவில் ஒரு கொஞ்சமாக தேங்காய் பூவையும் சேர்த்து இந்த சம்பளுக்கு தேவையான அளவு உப்பையும் தேசி புளியையும் அதில் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். இதை நாங்கள் நல்லா கலந்தா பிறகு தான் நாங்கள் வெட்டி வச்சுருந்த அந்த கீரையை நாங்கள் இதில் சேர்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அந்த கசப்பு தன்மையை இதில் காட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஓகே, இதை நல்லாவே கலந்தா பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருந்த அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நாங்கள் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்தா பிறகு நாங்கள் அதை சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சமைக்கிறங்கிற உணவில் எங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு கீரையை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறதால எங்களோட உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கலாம். ஓகே, எங்களோட வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் யூடியூப்பில் போய் RRK சமையல்னு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.